காவேரி வந்து வீட்டுக்கு வந்தோன்னே வந்து விஜய் சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடி வராரு. அப்படியே காவேரி வந்து அப்படியே வந்து கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வர விஜய்க்கு வந்து காவேரி வந்து சாவி கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, நான் உன்னை இப்படிலாம் மிஸ் பண்ண தெரியுமா, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கள்லேயே வந்து அவர் எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்துகிறாரு. காவேரி வந்து அவங்களோட கண்கள்லேயே வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நான் ஒன்றும் உங்களை மிஸ் பண்ணலையா, நானும் உங்களை மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்லேயே வந்து காட்டுறாங்க. அப்புறம் வந்து தாத்தா வந்து என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து சுயநினைவுக்கு வராங்க காவேரி. உடனே வந்து சொல்கிறாங்க, இல்லை தாத்தா நாங்கள் வீடை காலி பண்ணிட்டு போகிறோம். என்னம்மா திடீர்னு ஏம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் வீடு காலி பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது, இப்போ ஏம்மா சாவியை கொடுக்க வேற வந்திருக்க, அவங்க போனால் போட்டும் காவேரி, நீ இருமா எங்கள் கூட இருக்கணும்லம்மா, நீ இந்த வீட்டு மருமகமா, நீ ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, எனக்கு வேறு வழி தெரியல, அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, நான் போய் தான் ஆகணும் அவங்க கூட. சரிம்மா எங்கே வீடு பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை தாத்தா இங்கே எங்கேயுமே சென்னையில் வீடு பார்க்கல, கொடைக்கானலுக்கு போகிறாங்க தாத்தா அப்படின்னு விஜயால் தாங்கிக்க முடியல. கொடைக்கானலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அமைதியாக இருக்காங்க காவேரி. ஏன் காவேரி கொடைக்கானல் வரைக்கும் போகிறீங்க, இங்கே எங்கேயாவது வீடு பார்க்கலாம்ல, உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலனா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அம்மா வந்து சொந்த வீட்டிலே போகணுன்னு நினைக்கிறாங்க, அவங்களால தாங்கிக்க முடியல இங்கே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே, அதனால் வந்து அவங்க கொடைக்கானல் போகணுன்னு விரும்புகிறாங்க தாத்தா, வேறு வழி இல்லை, அதனால தான் நாங்கள் கொடைக்கானல் போகிறோம். ஆனால் வந்து அக்காவும் மாமாவும் வந்து இந்த ஊரில் தான் தாத்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. என்னம்மா இப்படி சாரதா முடிவெடுக்கிறாளே, இதெல்லாம் நியாயமா அவர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்று பாட்டியும் தாத்தா மனசு கஷ்டப்படுறாங்க. சரிங்க தாத்தா நான் வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி வந்து தாத்தாவோட பிளெஸிங் கேட்குறாங்க. தாத்தா வந்து நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்படா, நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம், சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்துட்டு மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து போக பார்க்குறாங்க. நிற்க போறிய பெரியா காவேரி அப்படின்னோடனே அப்படியே நிற்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ பாட்டுன்னு வந்தால் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நீ பாட்டு கிளம்புற, அப்போ நான் ஒருத்தர் இங்கே இருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. சொல்லு காவேரி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னோடனே அதுக்கு அமைதியாக இருக்காங்க காவேரி. எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. உடனே வந்து என்ன பதில் சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் தானே வீட்டை விட்டு போக சொன்னீங்க, நீங்கள் தானே வந்து எல்லாமே காரணம், எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம், இவ்வளோவையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஏன் போகிறேன்னு கேட்குறீங்க, எதுக்கு போகிறேன்னு கேட்குறீங்க, அந்த கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை விஜய் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சாரி காவேரி நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலையேடி, அப்புறம் இப்படி தவிக்க விட்டு போனால் எப்படி காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, உனக்கு தெரியாதா என் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து செய்கிறதெல்லாம் வந்து உனக்கு புரியாதா காவேரி, ஏன் காவேரி என்னை புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிற, சொல்லு காவேரி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் விஜய், நான் எதை பற்றியும் சொல்ல விரும்பலை, இப்போது நான் போகிறேன் அவ்வளோதான், எதை பற்றி நான் பேச விரும்பலை, ஏதாவது பேசினா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும், என் மனசில் 1000 விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நான் பேசினா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது விஜய், நீ சொல்லு காவேரி, எந்த விஷயமா இருந்தால் உன் மனசை தந்து ஓப்பனாக சொல்லு, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. உடனே வந்து ஏன் கத்துறீங்க, நீங்கள் கத்துனா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் ஆகிடுமா, நீங்கள் இப்போ வரைக்கும் வந்து வெண்ணிலாவோட விஷயத்தில் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு கொடுத்துருக்கீங்களா, அது மட்டும் கிடையாது, இந்த இப்போ சொல்கிறீங்களே நான் அக்ரிமெண்ட்டை பெரிய விஷயமா நினைக்கல, கான்ட்ராக்ட் பெரிய விஷயமா நினைக்கலன்னு சொல்லிட்டு, அந்த கான்ட்ராக்ட் விஷயமா நீங்கள் பெரிய விஷயமா நினைக்கல அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்களா, எதுவுமே சொல்லலை, கடைசியில் வந்து காவேரி நீ ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்க, கடைசியில் ஏன் போகிறேன்னு கேட்பீங்களா, சாரிடி போதுமா, சாரி காவேரி நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரிடி, ஆனால் தயவு செய்து இந்த முடிவை மட்டும் எடுக்காத காவேரி, என்னால் முடியல காவேரி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னோன்னா எல்லாமே புரிஞ்சுது, அதனால தான் நான் கிளம்புறேன், நான் வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது காவேரி ஏன் காவேரி இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது காவேரி கிளம்பி போயிடுறாங்க. என்ன பண்ண தவிக்கிறாரு.